ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 4/9/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். சிம்ம லக்னம், இருப்பு 2 நாழிகை 12 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணம் இன்று பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:50 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:24 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று மாலை 3 மணி 5 நிமிடங்கள் வரை சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 2:50 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 2:55 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:24 மணி வரை மிருக சிரீஷம், அதன் பின்பு திருவாதிரை. மிருக சிரீஷம், திருவாதிரை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு அனைத்து ராசினரும் காலையில் எழுந்தனே ஓம் அகத்தீசாய நமக, ஓம் நந்தீசாய நமக, ஓம் திருமூல தேவாய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் அற்புதமாக செய்யுங்கோ. நல்ல நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையும். அடுத்தபடியாக இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை நெய்தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு செய்ய அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும். அதே சமயம் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் அருமையாக கிடைக்கும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் புத்துணர்ச்சி அதிகரிப்பதால் எல்லா காரியங்களையும் நானே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். அதை அருமையாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று ஓய்வெடுக்கும். வருமானம் வந்து சேரலாம் உங்களின் திறமைக்கு ஏற்ப. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக செல்லும். போட்டியாளர்களின் எண்ணிக்கை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கடந்த 2 தினங்களாக மன உளைச்சலோடு இருந்த நீங்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி கருத்து ஒற்றுமை உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். அரசியல்வாதிகள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மைகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வதால் மருத்துவ செலவுகள் குறையலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதில் சிற்சில நேரம் சங்கடங்கள் குடிகொள்ளும். ஏன்தான் பிறந்தோம் என்ற எண்ணம் கூடும். பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு எதிலும் நன்மையே. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக போட்டிகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவிகள் கல்வியில் ஏற்றம் காண்பதற்கு கடுமையாக போராட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உடன் பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழ்வதால் அருமையாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வந்து பேசுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் அருமையாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் சுபிக்ஷகரமாகவும் செல்லும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது மதிப்பெண்கள் உயர வழிபிறக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருப்பதால் புதிய முதலீடுகளை அருமையாக புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சந்தோஷ செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், வெற்றிகள் குவியும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் வைக்க வேண்டும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொலைபேசி மூலம் தொல்லைகள் தருவார்கள். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம்.
உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக ஆற்றல் அதிகரிப்பதால் சக வியாபாரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு ஒருவித ஆற்றல் அதிகரிப்பதால் அருமையாக நடந்து கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும் என்பதால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உடல் தெளிவும் கிடைக்கும், மன தெளிவும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை பிள்ளைகளின் மூலம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோக முன்னேற்றம் கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சூழ்நிலை அமையும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உடல் நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தைரியம் மிகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இல்லத்திற்கு சென்று மகிழ்வீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் மனம் மகிழ்ச்சியில் துள்ளும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் ஆற்றல் பெருகுவதால் சக வியாபாரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவது அருமையாக இருக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் ஆதரவும் கொடுப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் மனம் மகிழும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கையம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் தனவரவு தாராளமாக வந்து சேர்ந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். உங்களின் திறமைக்கு ஏற்ப
கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் சிலருக்கு சேமிக்கும் எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றமடைவார்கள். உறவினர்கள் நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருப்பதால் புதிய முதலீடுகளை அருமையாக புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷ செய்தி காத்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் வியக்க வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து நரசிம்ம சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சற்று மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடந்து கொள்ளக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீணலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து மறையும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை யோசித்து செய்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் பயண வாய்ப்புகள் மேம்படும். எதிர்பாராத ஒரு திருப்பம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் வந்து சேரும். செலவுகளும் அணிவகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வரும். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றமிறக்கம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு ஒன்று வந்து சேரலாம். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் கடுமையாக நடந்து கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து துர்க்கையம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துயரங்கள் விலகி ஓடும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பம் அகன்று தெளிவான சூழ்நிலை அமையும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியடையும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வதோடு ஆதாயமும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத நன்மை ஒன்று கிடைக்கும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷ செய்தி காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் துயரங்கள் விலகி சுபிட்சங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.